நேற்று 6/10/24 திருச்சி புத்தக திருவிழாவின் நிறைவு விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. மேடைக்கு வருகை தந்த அமைச்சர் பெருமக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ராஜலட்சுமி வரவேற்றார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விழாப்பேருரை வழங்கினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமை உரையாற்றினார். வீடுகளில் நூலகம் அமைத்து அதிக நூல்களை பராமரித்த நபர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் புத்தக திருவிழாவிற்காக சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களுக்கும் இராணி மங்கம்மாள் லோகோவை வடிவமைத்த பள்ளிக்கும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்குதல் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஆணையின்படி வீட்டில் நூல்களை பராமரித்து வருபவருக்கு சொந்த நூலகத்திற்கான விருது பெற்றவர் திரு துளசி கு பாலசுப்பிரமணியன் தில்லைநகர் திருச்சி 1,00,000க்கும் அதிகமான நூல்களை இல்லத்தில் வைத்து பராமரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னை மேம்படுத்திய வாசிப்பு என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பணப்பரிசும் சான்றிதழும் பெற்றனர். முதற் பரிசு 10,000 ரூபாய் திரு வை. ஜவஹர் ஆறுமுகம், 2ஆம் பரிசு 5,000 ரூபாய் முனைவர் திருமதி அருணா, 3ஆம் பரிசு திருமதி தி கீதா மற்றும் லலிதா. புத்தக திருவிழாவிற்கு இராணி மங்கம்மாவை வடிவமைத்து கொடுத்த பள்ளிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடத்திய கலைக்காவிரி நுண்கலைக்கல்லூரி திருச்சி கேடயம் வழங்கப்பட்டது. முனைவர் ஜார்ஜ் சலேத், திருமதி பாலின் பிரித்தா ஜெபஸ் செல்வி, திருமதி வி கல்பனா தர்மேந்திரா, திரு பொன் ராமகிருஷ்ணன், திரு சதீஷ்குமார் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டார்கள். புத்தக திருவிழாவில் அனைத்து நாட்களிலும் தன்னார்வத்துடன் பணிபுரிந்த திரு சுந்தர்ராசு, திரு அபூர்வம், திரு சரவணன் நூலகர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் பிரபலங்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட நூலக அலுவலர் திரு சிவகுமார் நன்றி உரை வழங்கினார். இன்றைய நிறைவு விழாவில் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் வி கோவிந்தசாமி, கவிஞர் நந்தலாலா, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், திருச்சி மாவட்ட வாசகர் வட்டம் நிர்வாகிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திரு கோவிந்தராஜ், திரு யோகா விஜயகுமார் மற்றும் திரு கார்த்திக் புத்தக திருவிழாவின் சிறப்புகளை பேட்டியின் மூலம் விளக்கினார்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. நிறுவப்பட்டது. லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிகள் வைக்கப்பட்டன. இதில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுஜனங்கள், குழந்தைகள், பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை கலெக்ட் பண்ணி அது தேவையான, அதாவது பாடப்புத்தகங்கள் மட்டுமல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அருமையான புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாலையும் அவர்களுக்கு விருப்பமான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த புத்தக கண்காட்சி வைத்தது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கிறதுனால இந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்காகட்டும், பெரியவர்களுக்காகட்டும், முதியோர்களுக்காகட்டும் நல்ல ஒரு சிறப்பு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு புத்தகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேலும் இந்த புத்தக கண்காட்சி வந்து மக்களுக்கு அறிவுத்திறமை ஊக்குவிக்கும்படி நான் நிர்வாகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சத்தமாக பேசுங்க சார். திருச்சிராப்பள்ளி புத்தக திருவிழா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வெஸ்ட்ரி பள்ளியில்
செப்டம்பர் 27 இருந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரை மிக சிறப்பாக இருந்தது. இதில் 160 புத்தக அரங்குகள் இடம்பெற்றிருந்தது. அதாவது இதற்கு முன்பாக இங்கே வந்து மிக முக்கியமாக தமிழக வரலாற்று பெண்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கோபுரமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் ராணி மங்கம்மாள் கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற மாதிரி இந்த அரங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 160 அரங்குகளில் முக்கியமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பதிப்பகத்தாரும் பல்வேறு லட்சக்கணக்கான புத்தக தலைப்பில் அவங்க வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க, விற்பனை பண்ணியிருந்தாங்க. பல ஆளுமைகள் இங்கு ஒவ்வொரு நாளும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களில் தினமும் ஒரு சிறப்பு சொற்பொழிவு, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்க வந்து சிறப்பு செய்தார்கள், விருது வழங்கினார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் நூல்கள், புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இது எல்லாமே திருச்சியே வாசி என்ற ஒற்றை சொல்லுக்காக திருச்சி வீரர்களின் கூட்டமாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள மக்கள் அலைக்கடலான பல லட்சம் மக்கள் இந்த செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 6 வரை இங்கே ஒரே இடத்துல திரண்டுள்ளது தான் இதை பார்க்க முடிகிறது. எவ்வளவோ இந்த கண்காலத்திலிருந்து கணினி காலம் வரை இருந்தாலும் இன்றளவும் இந்த அச்சு பிரதியை படிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய வந்து ஆர்வம் தெரிய வருது. இதில் தமிழ், ஆங்கிலம், இலக்கியம், இலக்கணம், வரலாறு, அதுக்கு மேலே தொல்லியல், இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. அது முக்கியமாக பார்த்தா சித்திர கவி நூல்கள் அதெல்லாம் இப்போ அருகி போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டால்லையும் வந்து பெரிய அளவில் இருக்குது. மேலும் இங்கே வந்து சிறைவாசிகளுக்காக புத்தக தானம் கொடுக்கக்கூடிய ஒரு அரங்கு இடம்பெற்றிருந்தது. அதாவது சிறைவாசிகளும் படிக்க வேண்டும் என்ற அளவில் அந்த அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. மேலும் இந்த செயலி, காவலன் செயலி வந்து நுழையும் பொழுதே அந்த காவலன் செயலி எப்படி ஒரு ஆபத்தான இடத்துல அந்த காவலன் செயலியை எப்படி வந்து இயக்குவது என்று காவலர்கள் அதை வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பொதுமக்களுக்கு எடுத்து வைத்தாங்க. மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க போகணும் அப்படின்னா நம்மளோட ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுவாங்க. அதில் இந்த மானுட இயல் எப்படிலாம் இருந்தது, அதே மாதிரி புத்தகம் சொன்னாங்க. கதை சொல்லு பாட்டி, தமிழக அந்தனர் வரலாறு, கந்தரந்தாதி, வியாச மகாபாரதம், கல்வியின் பார்த்திபன் கனவு, இந்தி வாழ்வியல், ராமாயணம், கல்வியின் அலைவோசை, கல்வியின் தியாகபூமி, கல்வியின் பொய்மான் கரடு, கல்வியின் மோகினி தீவு, கல்வியின் மகுடபதி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இங்கே வந்து புத்தகங்கள் காட்சிப்படுத்தியிருந்தது. இதில் கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் இந்த புத்தக திருவிழாவில் பல கோடி ரூபாய்க்கு உள்ள அளவுக்கு விற்பனையாயிருக்கு. இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை நடத்துவது என்பது வருடத்திற்கு 2 முறை நடத்தினால் இன்னும் பல எழுத்தாளர்கள் உருவாவாங்க. அதில் முக்கியமாக பார்க்க போனால் நம்மளோட இதில் திருச்சி படைப்பாளர்கள் அரங்கு இடம்பெற்றிருந்தது. அதில் மகளிருக்கு என்ற ஒரு அரங்கும் எழுத்தாளர் உள்ள அரங்கும் இடம்பெற்றிருந்தது. ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நல்ல ஏற்பாடு, நல்ல ஒரு மின்வசதி, எந்த ஒரு நுழைவு கட்டணமும் இல்லாமல் படிப்பதை ஊக்குவிப்பதற்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா ஒரு மனிதன் நூலை வாசிக்கும் பொழுது அவன் பண்படுகிறான், பக்குவப்படுகிறான், ஒரு முழு மனிதனாக மாறுகின்றான். அதற்கு இதே போல புத்தக திருவிழா வழிவகை செய்கிறது. இந்த அளவிலே இந்த மாவட்ட நிர்வாகம் வெறு சிறப்பாக செய்திருக்கிறது. வருங்காலத்தில் இதை வருடத்துக்கு 2ஆக நடத்த வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். விஜயகுமார், அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை, திருச்சி.